இன்னும் ஒரு காரியத்தை பார்ப்போம். பாருங்க, கடந்த 4/6/2026 அன்று, கடந்த 4/6/26 அன்று மீண்டும் எருசலேம் நகரில் ஓரினை சேர்க்கையாளர்கள் பேரணி மீண்டும் நடைபெற்று இருக்கிறது. ஏற்கனவே ஒரு பேரணி நடந்துச்சு, அதை குறித்து நம்ம ஒரு செய்தி வெளியிட்டிருக்கிறோம். எருசலேமும் எருசலேமில் உள்ள மக்களும் பரிசுத்தவான்களா புனிதர்களா என்கிற தலைப்பில் ஒரு செய்தி இருக்கு. மீண்டும் பாருங்க, அந்த எருசலேம் நகரில் 4ஆம் தேதி அன்று, மே மாதம் 4ஆம் தேதி அன்று மீண்டும் ஓரினை சேர்க்கையாளர்கள் இங்கே ஒரு மிகப்பெரிய பேரணியை நடத்தி எங்களுக்கு சட்டப்பூர்வமான அங்கீகாரம் வேணும். என்னத்துல சட்டப்பூர்வமான அங்கீகாரம் வேணுமாமா? நான் ஒரு ஆணை கல்யாணம் பண்ணிக்கிறேன், ஒரு ஆணை கல்யாணம் பண்ணிக்கிறேன், நான் ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இதுக்கு அங்கீகாரம் வேண்டும் என்று அவர்கள் போராட்டம் பண்ணியிருக்கிறார்கள். எங்க புனித நகரம் என்று சொல்லுகிற எருசலேம்ல இந்த பேரணியை நடத்திட்டார். நம்ம பாருங்க, அங்கே யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. இஸ்ரேல் தேசத்துல என்ன நடந்துட்டு இருக்கு? இஸ்ரேல் தேசத்துக்கு விரோதமாக யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த யுத்தத்தின் மத்தியில இப்படி ஒரு அசிங்கமான கர்த்தருக்கு அருவருப்பான காரியத்தை எருசலேம் நகரிலே நடத்தி கொண்டிருக்கிறார்கள். எல்லாரும் உயிருக்கு பயந்து அங்கே சைரன் ஒழிக்கிறது, எல்லாரும் ஓடி அன்றிருக்கிறவங்கள ஒழிச்சுக்கிறாங்க. அதற்கு மத்தியில் பாருங்க, இவர்கள் ஒரு கூட்டம், இந்த ஓரினை சேர்க்கையாளர்கள் எங்களுக்கு அங்கீகாரம் வேண்டும் என்று இவர்கள் அங்கே ஒரு பேரணியை நடத்தும். பாருங்க, வேத பிரமாணமும் நியாய பிரமாணமும் அவர்களுக்காக தேவன் ஏற்படுத்தி கொடுத்தார். நியாய பிரமாணமும் தேவனுடைய வார்த்தையும் அவர்களுக்காக ஆண்டவர் நியாய பிரமாணத்தையும் ஏற்படுத்தி கொடுத்தார். நியாய பிரமாணத்துல இந்த ஓரினை சேர்க்கைனா ஒரு அருவருப்பான காரியம் என்பதை அவர்களுக்கு தெரியப்படுத்தினார். ஆனால் பாருங்க, அவர்களோ அதற்கு செவி கொடுக்காமல் சோதம் குமாராவை போல் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்து கொண்டு இருக்கிறார்கள். ஆகவே புதிய ஏற்பாட்டு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து லூக்கா எழுதின சுவிசேஷம் 28:29-30 இப்படியாக சொல்றார். வாசியுங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 28-29-30. லோத்தினுடைய நாட்களில் நடந்தது போலவும் நடக்கும். ஜனங்கள் புசித்தார்கள், குடித்தார்கள், கொண்டார்கள், விட்டார்கள், நட்டார்கள், கட்டினார்கள். லோத்து சோதோமை விட்டு புறப்பட்ட நாளிலே வானத்திலிருந்து அக்கினியும் கந்தகமும் வருஷித்து எல்லாரையும் அழித்து போட்டது. மனுஷகுமாரன் வெளிப்படும் நாளிலும் அப்படியே நடக்கும். இப்போ பாருங்க, இந்த உலகத்தை கர்த்தர் அழிக்கிறதுக்கும் இந்த சோதம் குமாரை மட்டும் முதல்ல ஆண்டவர் அழிச்சார்ல, அதை போல இந்த எருசலேம் பட்டத்தையும் தனியா ஒரு நாளைக்கு அந்த அக்னியும் கந்தகத்தையும் வசிக்கப்படும். வேதவசனம் என்ன சொல்லுது? லோத்தினுடைய நாட்களில் நடந்தது போலவும் ஜனங்கள் புசித்தார்கள், குடித்தார்கள், கொண்டார்கள், விட்டார்கள், நட்டார்கள், கட்டினார்கள். லோத்து சோதோமை விட்டு, லோத்தியாக வசனம் சொல்லுது நீதிமானாகிய லோத்து அப்படின்னு சொல்லுது. அப்ப அந்த நீதிமானாகிய லோத்து சோதோமை விட்டு புறப்பட்ட நாளிலே வானத்திலிருந்து அக்னியும் கந்தகமும் வசித்து எல்லாரையும் அழித்து போட்டது. மனுஷகுமாரன் வெளிப்படும் நாளிலும் அப்படியே நடக்கும். இப்ப மனுஷகுமாரன் வெளிப்படுவதற்கும் மனுஷகுமாரன் இறங்கி வருவதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. அது என்ன? வெளிப்படுவதுனா என்னது? மனுஷகுமாரன் வெளிப்படுவதுனா என்னது? 2 வருடம் இருக்குது. 2 1 அவர் மத்திய ஆகாயத்திலே வெளிப்படுவார். அப்படி வெளிப்படுகிற பொழுது
இந்த புதிய ஏற்பாட்டின்படி நடக்கிற விசுவாசிகள் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். எடுத்துக்கொள்ளப்பட்ட உடனேயே லோத்து சோதோமை விட்டு வெளியேறின பொழுது அங்க என்ன நடந்துச்சாமா? அக்கினியும் கந்தகமும் வானத்திலிருந்து அக்கினியும் கந்தகமும் வசித்து எல்லாரையும் அழித்து போட்டது. அதை போல புதிய ஏற்பாட்டுடைய விசுவாசிகள் எடுத்துக்கொள்ளப்பட்ட உடனேயே சோதோம் குமாரையும் அழித்து போட்டது போல அந்த எருசலேம் நகரிலும் நடைபெறும். மனுஷகுமாரன் வெளிப்படும் போது இப்ப அவர் இறங்கி வருவார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆதரவாக ஒளிவு மலையில இறங்கி வருவார். அதுக்கு அடுத்து நடக்க போற வருகை. ஆகவே இந்த ரெண்டு காரியத்துக்கும் வித்தியாசம் இருக்கிறது. இப்ப பாருங்க, உலக பிரகாரமாக இருக்கிற தேசங்கள்ல கூட இந்த காரியத்தை அனுபவிக்கிறார். இந்த ஓரினை சேர்த்து அனுபவிக்கிறார். ஆனால் தேவனுடைய தேசம் என்று சொல்லப்படுகிற தேவனுடைய புனித நகரம் என்று சொல்லப்படுகிற இந்த எருசலேமிலே அவருக்கு விரோதமான அருவருப்பான காரியங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆகவே தேவன் வேடிக்கை பார்க்கும்போது இருக்க மாட்டார். அந்த நகரத்தையும் கர்த்தர் சுட்டரிப்பார். ஆகவே சொல்லுகிறது, அந்த நாளிலே வீட்டில் மேல் இருப்பவன் வீட்டில் உள்ள பணங்களை எடுத்துக்கொண்டு கொள்வதற்கு இறங்காமல் இருக்கிறவன், அப்படியே வயதில் இருக்கவன் பின்னிட்டு திரும்பாமல். ஏன்னா அந்த நாள் ஒரு மிகப்பெரிய ஒரு அழிவாக இருக்கும். என்று சொன்னால் வானத்திலிருந்து அக்னியும் கந்தகமும் வசித்து தீ பிடிச்சதுன்னா எப்படி இருக்கும் என்பதை யோசித்து பாருங்கள். ஆகவே சிலர் சொல்றாங்க, ஆண்டவருடைய ரகசிய வருகை இது இல்லை. ஆண்டவருடைய ரகசிய வருகை இருக்கிறது, பகிரங்க வருகை இருக்கிறது என்பதை இந்த காணொலி மூலம் நாங்கள் உங்களுக்கு அறிவிக்கிறோம். கர்த்தர் நாம இந்த காரியங்களையும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அன்பின் பரலோக பிதாவே, இவர்களுக்கு நன்றி. இந்த நாளில் இருந்ததற்காகவே மேலுமாக எங்களோட பாவங்களை தாழ்த்துகிறோம். ஒரு முறையாக பரிசுத்தப்படுது நாளை கூட்டி சென்று உங்களை பொழுது கொள்ள எங்களுக்கு உதவி செய்கிற நன்றி. வேலை நன்றி. வந்திருக்கிற மக்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிங்க. நல்ல சுகபலனை கட்டெடுங்க, பாதுகாப்பை கட்டெடுங்க. தகப்பனே, நாங்கள் இன்மைக்குரிய ஆசீர்வாதத்துக்காக நாங்கள் கிறிஸ்தவர்களாய், நாங்கள் ஆவிக்குரிய பிள்ளையா, உங்களுடைய பிள்ளையா நாங்கள் வாழாத படிக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் மறுமையுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறவர்களாக நாங்கள் காணப்பட எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஏனென்றால் வசனம் சொல்லுகிறது, இன்மைக்குரியவர்களாக வாழ்வோமானால் மற்ற மனிதர்கள் காட்டிலும் பரிந்துரைக்கப்பட்டவர்களாக நடப்போம் என்று சொல்கிறது. நாங்கள் அப்படி பரிந்துரைக்கப்பட்ட ஒரு காரியத்தோட நாங்கள் கடந்து செல்லாதபடிக்கு நாங்கள் ஆண்டவரே உண்மை உள்ள உத்தமம் உள்ள கிறிஸ்துவின் வழியிலே நடந்து உங்களுடைய வருகைக்கு ஆயத்தமாயிருந்து ஒரு ராஜ்யத்தை சோதனை கொள்ள உதவி செய்யுங்க. எங்களை காப்பதற்கு வழி நடத்துங்க. உங்க நாம மட்டும் மயக்கப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே வசனமே ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் கர்த்தருடைய நாமமும் உலகத்துடைய எல்லா பரிசுத்தவான்களோடும் இன்னும் சதாகாலம் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.